ஸோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தோடைய 3 குண்டு பச்சை மிளகாய். இது வந்து ஒரு டீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி பீஸஸா போட்டுருக்கேன். 2 தக்காளி வந்து நான் அரைச்சு போட்டுருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். அதனால மொத்தமா வந்து 4 தக்காளி யூஸ் பண்ணிட்டு 3 வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கிறதுனால இந்த லெவல்ல யூஸ் பண்ணிருக்கேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நான் வந்து இந்த மிக்ஸி ஜார்ல இருந்து வாஷ் பண்ணி அப்படியே அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா பாருங்க. வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கா. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி ஊற்ற போகிறேன். இது வந்து புளி தண்ணி. ஸோ நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து எடுத்து நல்லா ஊற்றுறேன். இது கூடவே நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டு மிளகாத்தூள் அது வந்து ஒரு 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அது கொஞ்சம் நல்லா கலருக்காக. அப்புறம் மஞ்சத்தூள், சால்ட் இது எல்லாமே சேர்த்து ஒரு தண்ணியாக நான் ரெடி பண்ணி வச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த மீன் வந்து போட போகிறேன். இந்த மீன் என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது எதுக்கு அப்படின்னா இதை வந்து ஒரு 1/2 hour முன்னாடி நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸோ வந்துட்டு எவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சி வந்துருக்கு பாருங்க. பீஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரேயாக இருக்கு. இந்த டைம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்லி இலையை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டுலாம்.